வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லாஸ்ட் வீடியோலயே என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரஸ்ட் வந்து அப்பாவி மாணவர்களை, ஏழை மாணவர்கள் வந்து குறி வச்சு மயக்கி பேசி வந்து காலேஜ் சேர்க்கறதுக்கு அட்மிஷன் பண்றாங்கன்னு. மெயினா என்னன்னா, ட்ரஸ்ட் வந்து உண்மையான ட்ரஸ்ட்னா என்ன? ஒரு ஏழை மாணவன் அவன் எந்த கல்லூரியில எந்த குரூப் படிக்கணுமோ அந்த கல்லூரியில அந்த குரூப்புக்காக அதை செலக்ட் பண்ண பிறகு அதுக்கான ஃபீஸை ஸ்பான்சர் பண்றதுதான் உண்மையான ட்ரஸ்ட். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனா இப்ப புதுசா வந்து ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. எந்த மாதிரினா, நிறைய பேர் மேபி அது ஜெனியூனா அது ராங்கான்னு நான் சொல்ல விரும்பலாம். அந்த எனக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட் பேர் என்னன்னா, அகரம், சிகரம், உதயம், கலாம், student.com, காலேஜ் சலோ, இந்த மாதிரி நிறைய பேர்ல வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெண்டு டைப், அதாவது நல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸையே கிராமத்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபோன் பண்ணி உங்களுக்கு டாப் 10 காலேஜில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா வாங்கி தரோம், எல்லாமே வந்து உங்க லைஃபுக்கு நாங்க தான் வந்து கேர், நாங்க உங்க வாழ்க்கையை மாத்துறோம்னு ஒன்று பேசுறாங்க. அதே மாதிரி லோ கட் ஆஃப் மார்க் பையங்களுக்கு நீங்க லோ கட் ஆஃப் எடுத்துட்டீங்க, ஆனா லோ கட் ஆஃப்க்கு உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது, நாங்க நினைச்சா மட்டும்தான் அந்த காலேஜ்ல இருந்து சீட் கிடைக்கும். அதுவும் அவங்க சொல்ற வேர்டு என்னன்னா, கவர்மெண்ட்ல இருந்து பேசுற மாதிரி, நாங்க கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு வந்து நீங்க மார்க் கம்மியா எடுத்திருக்கீங்க, பட் நாங்க சொன்னா வந்து உங்களுக்கு டாப் காலேஜ் கிடைக்கும் சொல்லி அவ்வளோ வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க பேசுறத வந்து இனிக்க 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 பேசி அந்த கல்லும் கரையும்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பேசினாங்கன்னா யாருமே வந்து மயங்கிடுவாங்க. கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நாங்க வந்து உங்களுக்கு அந்த காலேஜ்ல வந்து சீட்டு வாங்கி கொடுத்துருவோம் சொல்றாங்க. அப்படி சொல்லி வந்து 1250 ரூபா வந்து வரும். நான் வந்து இப்ப நான் பேசுறேனே, பேசின பிறகு உங்க மேல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, என்னுடைய பர்சனல் கோட் 1000 ரூபாய் போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க 880 ரூபா மட்டும் வந்து நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி பேசி, அப்படி என்ன செய்யறாங்க, மேபி அவங்க காலேஜ் சேர்த்து விடுறாங்களா இல்ல இந்த 880 ரூபாவோட அவகாசம் தெரியல. ஆனா காலேஜ் சேர்த்து விடுறான்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட இருக்கிற காலேஜஸ் பாத்தீங்கன்னா, ஆனா பேசும்போது வந்து டாப் 10 காலேஜ் சொல்லி இருக்கிற டாப் 10 காலேஜ் பேர்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்ககிட்ட போய் விசாரிச்சோம்னா 3rd கிரேட் காலேஜ், அந்த காலேஜில் அட்மிஷனே விழுகாது. போக அந்த அதுவும் சேராத குரூப்புக்கு தான் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு 20 செட் ஆஃப் காலேஜ் எல்லா ஊர்லயும் கலந்து வச்சிருக்காங்க. போன பிறகு இல்லப்பா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, நாங்க சொன்னா ஃப்ரீ, கவர்மெண்ட் கோட்டா தரோம் அப்படின்னு சொல்லி 3rd கிரேட் காலேஜ்ல அட்மிஷன் விழுகாத காலேஜ்ல இவங்க சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்டு அவங்களுக்கு என்னது, ஒரு நல்ல அமௌண்ட் வந்து அந்த காலேஜ் வந்து வாங்கிக்கிறாங்க. இது தெரியாத மாணவர்கள் மாணவிகள் என்ன செய்யறாங்கன்னா, மற்றும் பெற்றோர்கள், ஏன்னா நம்மளால ஃபீஸ் கட்ட முடியாது, இப்படியாவது வந்து நம்ம ஒருத்தங்க ஃப்ரீயான்னு சொல்லி அவங்க தகுதிக்கு சம்பந்தம் இல்லாம 3rd கிரேட் காலேஜ்ல வந்து சேர்ற சூழ்நிலை வருது. இந்த வீடியோவை பாருங்க, இந்த ஒரு ஆடியோ வந்து நான் லிங்க் பண்ணிருக்கேன். அப்புறம் எல்லாரும் கேட்கலாம், சார் இந்த ட்ரஸ்ட் தான் காலேஜ்ல சேர்த்து விடுறாங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன சார்னு. சார் காலேஜ்ல சேர்த்து விடுறாங்கன்னா தகுதியான மாணவருக்கு தகுதியான காலேஜ்ல சேர்த்து விடணும். எதுவுமே வந்து தரம் இல்லாத காலேஜ்ல போய் வந்து அவங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு 170 180 மார்க் பையனுக்கு வந்து 70 80 கட் ஆஃப் சீட்டே ஃபுல் ஆகாத காலேஜ்ல சேர்ந்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க பேசுற ஆடியோ நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன, நான் எதுக்காக வந்து ஆதங்கப்படுறேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த ஆடியோ ப்ளே பண்றேன் பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? மேம் குட் மார்னிங். ஸ்டூடெண்ட் ஆண்டோனி கிளார்ட்டோ இருக்காங்களா? ஆமாம், யார் சொல்லுங்க. நம்ம காலேஜுக்குள்ளேருந்து கால் பண்ணியிருக்கோம், கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓகே ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்க்குற என்கொயரி பண்ணியிருக்கிறீங்க மேம்? ஆமாம் ஆமாம். அதுக்காக தான் கால் பண்ணியிருக்கோம். சென்னையில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, மதுரை ஃபஸ்ட்டு மதுரைக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு போகலாம். அப்படிங்களா? ஓகே. கவர்மெண்ட் சீட் பார்க்குறீங்களா இல்லை ப்ரைவேட் சீட் பார்க்குறீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்குறீங்களா? நான் கவுன்சிலிங் போட்டிருக்கேன் நான். அதுதான் மேம், கவுன்சிலிங்கில் தான் எந்த சீட் பார்க்குறீங்க? அங்கே வந்து 2 சீட் டிவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஒன்று மேனேஜ்மெண்ட் சீட்டு, ஒன்று இது கவர்மெண்ட் சீட்டு. எனக்கு அதை பற்றி பேரண்ட்ஸ்க்கு தான் சேர்த்து கொண்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் ஆமாம். ஓகே. எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கிறீங்க? எனக்கு 138. 138. உங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட் அவ்வளோ ஈஸியாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களே. கட் ஆஃப் மார்க்கே 140 மேலே இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் கேட்குற கோர்ஸ்க்கு யூஆர் எலிஜிபிள். இல்லை, எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டே வெரிஃபை ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகே. என்னன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணாங்க? எனக்கு ஃபோன் சர்டிஃபிகேட், எனக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சு, நான் கொடுத்த பயோடேட்டாவும் ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனால் ஓகே ஃபைன், ப்ராப்ளம் இல்லை.
ஆனா உங்களுக்கு பிலோ ஆவரேஜ் காலேஜா கொடுப்பாங்க, ஓகேவா கவுன்சிலிங்ல? அதை பத்தி எதுவுமே இல்லை. நீங்க கவுன்சிலிங் சார் எல்லாம் பண்ணவங்களுக்கு என்னம்மா? இல்ல சார், ஒரு சார் மூலியமா தான் நாங்க வந்து கவுன்சிலிங் போட்டதான்ட்டு. அதுதான்டாம்மா, கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, சரி ஓகே வெரிஃபை ஆயிடுச்சு, யார் மூலியமாவும் நீங்க போயிருக்கிறீங்க, ஓகேவா? ஆனா உங்களுக்கு நல்ல காலேஜ் கொடுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க? பிகாஸ் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா தூக்கி உங்களுக்கு டாப் 10 காலேஜஸ் கொடுக்க மாட்டாங்களே. பிலோ ஆவரேஜ் காலேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதான் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். என்ன கேஸ்ட்ல வரீங்க நீங்க? நான் பிசி வரேன். நான் எஸ்சி இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணுவாங்க. பிசி கேட்டகரிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே அங்கே இருக்காது தேர்ட் லெவல் கவுன்சிலிங் பசங்களுக்கு. வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டடா நீங்க? ஆமா ஆமா. சர்டிஃபிகேட்லாம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கு மேம். ஓகே. மார்க் ஓவரால் மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 465. 465. இந்த வருஷம் 12th முடிச்சிங்களா இல்லை எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்களா? இந்த வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணீங்களா? எதில் மார்க் டிபார்ட்ஸ் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு? எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கட் ஆச்சு. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் மெயின் இல்லையாடாமா? அதில் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா கவுன்சிலிங்கில் இப்போ சீட்டு கொடுக்குவாங்க, சரி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நல்ல காலேஜ் கொடுக்க மாட்டாங்களே. டொனேஷன் இருக்கிற காலேஜ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் டொனேஷன் பே பண்ணுவீங்களா? நீங்கள் அதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லுங்கள், ஃபைன், நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இல்லை மேம் எனக்கு டொனேஷன்ஸ் வேணும், டொனேஷன்ஸ் இல்லாத காலேஜ் வேணும் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி விட முடியும். பிகாஸ் இது மெயின் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இங்கே தான். உங்களுக்கு எலிஜிபிளா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணி அப்டேட் கேட்குறது. ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு எலிஜிபிள் கிடையாது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் ரிஜிஸ்டரிங் பண்ணாமல் யூ ஆர் நாட் எலிஜிபிள். சப்போஸ் உங்கள் சார் மூலியமா நீங்கள் போனாலுமே அங்கே கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பிலோ ஆவரேஜ் காலேஜ் கொடுப்பாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது, இன்டர்ன்ஷிப் இருக்காது, ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்காது. சும்மா ஏதோ கிளாஸ் நடத்தணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டோட தான் அந்த காலேஜஸ் கூட கொடுப்பாங்க. 200 கட் ஆஃப் மார்க்கில் 138 எடுத்த நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? 180, 190, 195, 199 எடுத்த அந்த பசங்க எங்கே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 3 லட்சம் பேரில் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் சீட்டு கொடுத்துருவாங்களா? டாப் 10 காலேஜஸ் கொடுத்துருவாங்களா? எல்லா காலேஜுமே மேக்ஸிமம் உங்களுக்கு 100 அட்மிஷன் மட்டும் தான் கவுன்சிலிங் சீட் வரும் இல்லையா? ஆமாம் மேம். எஸ்சினாலுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே இது பண்ணி விடுவாங்க. பிசி கேட்டகரின்றீங்க, நீங்கள் தானே ஒரு உங்களோட சேஃப்டிக்காக பேக்கப்காக அப்ளை பண்ணி வைக்கணும் காலேஜஸ் எல்லாமே. நீங்கள் எதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணாமல் நான் கவுன்சிலிங்கில் சீட்டு பார்த்துட்டு நான் கூட நினச்சேன் ஓகே 170, 180 எடுத்துருக்காங்க சொல்லிட்டு. எஸ்ஐடி காலேஜ்லாம் கிடைக்காதுமா, அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் ஜூலை மந்த்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. போட்டோ வைக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு யாரும் அவ்வளோ இன்டெப்த்தாக போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மைண்ட் செட் எல்லாம் யாருக்கும் வராது. வேற எந்த காலேஜஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க? வேற எஸ்ஐடி மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமா, எஸ்ஐடியில் மட்டும் இது பண்ணியிருக்கோம் நாங்கள். வந்து மற்ற காலேஜஸ்ல வந்து மற்ற இடத்துல வந்து பார்த்துக்கா அந்த சார் கவுன்சிலிங் சார் சொன்னாரான்ட்டு. கவுன்சிலிங்லேயே இப்போ சீட்டு கிடைக்கும், நான் ஒத்துக்கிறேன். பிலோ ஆவரேஜ் சீட்டு கிடைச்சா உங்களுக்கு ஓகேவா? அப்போ படிச்சு என்ன வேஸ்ட்? படிச்சு வேஸ்ட் இல்லையா? என்ன யூஸ் இருக்கும்? இந்த மாதிரி தான் நிறைய பசங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணி 1 இயர் வீட்டில் டிப் ஆகி இப்போ வந்து மறுபடியும் ரீஅட்மிஷன் எடுத்திருக்காங்க நம்ம சைட்லேருந்து. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டிங் அலாட் பண்ணுறோம். ப்ளஸ் நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டாப் 10 லிஸ்ட் காலேஜஸ் மாதிரி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே மேம். நம்பர் தான் பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ், 100% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ். அதில் எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் தேவையில்லை. பிளேஸ்மெண்ட் லைக் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் எல்லாம் 15 to 20 lakhs வரைக்குமே நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம் பசங்களுக்கு. அண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, கேட்டகரி ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு, மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கு, சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஓகேவா? இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து நீங்க எங்க போனாலுமே ப்ராமிஸா கிடைக்காது, நம்ம கிட்ட மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே மேம். அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல நம்ம கிட்ட மட்டும் நீங்க அப்ளை பண்ணா மட்டுமே தான்
இங்க நீங்க அப்ளை பண்ண அங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு டொனேஷன்ஸ் இல்லாம டாப் 10 லிஸ்ட் காலேஜஸ் கொடுப்பாங்க. இங்க நீங்க டிலே பண்ணிட்டு இல்ல மேம் நான் அங்கவே பார்த்துக்கிறேன்னா தட்ஸ் யுவர் விஷ். உங்களுக்கு லீஸ்ட் காலேஜஸா வரும், லோயஸ்ட் காலேஜ் தான் வரும். அட்மிஷன் எடுத்துட்டு பாதியிலவே நீங்க விட்டு வர மாதிரி இருந்தா தட்ஸ் ஓகே ஃபைன். அது உங்களோட ஹெட்டேக் இல்லையா? நம்ம இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ண முடியும் இல்லைங்களாடாமா? இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன பண்ண போறீங்க? அந்த காலேஜே ஓகேவா இல்லை இங்கே ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கிறீங்களா? சரி, நான் ஏதாவது அப்ளை பண்ணிக்கணும் நாங்கள். அப்ளிகேஷன் பண்ணிக்கிறீங்களா? கூகுள் பே ஃபோன்பே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா உங்ககிட்ட? இல்லை எங்ககிட்ட கிடையாது. நான் கம்ப்யூட்டர் சென்டர் மூலயமா நான் அந்த கூகுள் பே பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸாக்டா இப்போ எந்தெந்த லொகேஷன்ஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வேணும் சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் இது மதுரைக்குள்ள பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து. மதுரை. நெக்ஸ்ட் வந்து மதுரை அவுட்டர் இந்த மாதிரி இருக்கிறதுல பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் வேற டிஸ்ட்ரிக்ஸு. மதுரை அவுட்டர் பாக்குறீங்களா? மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திண்டிவனம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த லொகேஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து டாப் 10 லிஸ்ட் காலேஜஸ் அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங்ல வர காலேஜஸ் பிளஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அலாட் பண்றோம். ஓகே மேம். ஓகேவா? உங்களுக்கு இங்க உங்களுக்கு இவ்வளோ என்ன சொல்ற பெனிஃபிட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே மேம். ஓகேவா? இதுவே நீங்க எதுவுமே அப்ளை பண்ணாம கவுன்சிலிங் போனீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எது வேணும்? எல்லாமே கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமா? நார்மலா பிலோ ஆவரேஜ் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் வேணுமா? நீங்களே டிசைட் பண்ணுங்க. இல்லை எல்லாமே கொடுக்குற காலேஜஸ் தான். அப்போ வந்து கவுன்சிலர் சொல்லட்டு கேட்கணும் இல்லைங்களா? நாங்க உங்க நல்லதுக்கான சொல்லுவோம். உங்களோட கெரியர் நல்லா பார்த்து நம்ம இப்போ நீங்க கெரியர் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ நீங்க 12th முடிச்சு யூ கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்மளுக்கு பெஸ்டா இருக்குமா இல்லைங்களா? அப்பதானே உங்களுக்கும் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆண்டனி இல்லையா? இல்ல மேம் எனக்கு நார்மல் காலேஜ் இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு நிறைய பசங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சொல்லி 6 மாசம் கூட கிடையாது, 3 months 4 monthsக்குள்ளவே காலேஜ் பிடிக்காம ஆகி டிஸ்கண்டினியூ ஆகி வெயிட் பண்ணி இந்த வருஷம் எவ்வளவு பசங்க போன வருஷம் பாஸ் அவுட் ஆன பசங்க இந்த வருஷம் அட்மிஷன் எடுத்திருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் நான் வேணா லிஸ்ட் கூட அனுப்புறேன் பாருங்க. அவ்வளவு பசங்க எடுத்திருக்காங்க. பிகாஸ் 3rd level கவுன்சிலிங் ஒன்றும் பண்ண முடியாது. கவுன்சிலிங் பேரண்ட்ஸ்க்காக கவுன்சிலிங் சீட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அங்க ஒண்ணுமே டீச்சிங் வைஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை, ப்ராப்பரா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறது இல்லை, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம் இருந்தா தானே பசங்களுக்கு உங்களுக்குமே ஒரு நல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப ஸ்கூலுக்கு கூட போறீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு மேம் சும்மா உங்களை திட்டிகிட்டே இருந்தா அந்த கிளாஸ் உட்கார தோணுமா உங்களுக்கு? இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் லைஃபே எடுக்கிறேன். திட்டிட்டே ஒரு மேம் சும்மா வாண்டடாவே சும்மா கத்திட்டே இருந்து திட்டிகிட்டே இருந்து ஒண்ணுமே அது நான் கிளாஸஸே அட்டென்ட் பண்ணவே கிளாஸஸ் நடத்தாம சும்மா உங்களுக்கு இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தா அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதே மாதிரி தானே லைக் உங்களோட கெரியருமே உங்களுக்கு எல்லா விஷயமும் கொடுக்குற நீங்க லைஃபை சூஸ் பண்ணாதானே உங்களோட கெரியர் சீக்கிரம் பில்ட் ஆகுறதுக்கு இல்லையா? நீங்களும் சீக்கிரம் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு மேரேஜ் நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே போகும் இல்லையா? மேரேஜ்குள்ள எல்லாமே நீங்க செட்டில் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்ச லெவலுக்கு ஒர்க் பண்ணி நீங்க எல்லாமே செட்டில் பண்ணிக்கலாம் இல்லைங்களா as a girl-ஆ? இதுவே அங்க கவுன்சிலிங்லனா எல்லா வேலையில இருந்து எல்லாமே நம்ம தேடணுமா இருக்கும். ஒர்க் நம்ம தேடணும், அவங்க மேல்கிட்ட கேட்கணும். அவங்க இவ்வளோ கொடுங்க, நான் அமௌண்ட் கொடுங்க, நான் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அப்பா அம்மா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? இல்லை நீங்கள் இருந்த இடத்துலவே எல்லாமே உங்களுக்கு வரும். நம்மக்கிட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. 15 to 20 lakhs வரைக்குமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் அமௌண்ட் இருக்குது. இன்டர்ன்ஷிப் வந்து பெய்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவீங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஃபண்ட் மாதம் சேவ் ஃபண்ட் வரும். சேவ் ஃபண்ட்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாதி அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு 70,000 80,000 இருக்குன்னா அது பாதியா உங்களுக்கு பே பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே மேம். ஸ்காலர்ஷிப் இருக்கு. எம்என்சி கம்பெனிஸ்ல உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒர்க் இருக்கு. நீங்க 4 years கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ளவே நீங்க லாஸ்ட் செம் அட்டென்ட் பண்ணதுக்குள்ளவே நீங்க ட்ரைனிங் பண்ண கம்பெனிஸோட உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் உங்க கையில இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஓகேவா இல்லை அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஓகேவா? ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள். அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் இல்லைங்களா? நிஜமா நான் ரேண்டமா சொல்லிட்டு ஓகே நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண முடியாது இல்லையா? திஸ் இஸ் யுவர் கெரியர். வி ஹேவ் டு என்ன சொல்றது, வி ஹேவ் டு சப்போர்ட் யூ இல்லையா? வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அது உண்மைதான். அதுக்காக தான் ஓகே ஏதோ அப்பா அம்மா சொன்னாங்க, யாரோ ஒரு பர்சன் சொன்னாங்க கவுன்சிலிங் நான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஸோ யூ ஆர் அப்ளைட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் யூ ஆர் வெயிட்டிங் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த லெவலுக்கு யாராச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா இவ்வளோ மந்த்தில்? இல்லையே மேம். இல்லையா? அப்படி அதுக்காக தான் வி ஆர் டே டு ஹெல்ப் யூ இல்லை. நீங்கள் எனக்கு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ எனி அமௌண்ட் டு கிவ் சர்வீஸ் சார்ஜோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இது முழுக்க கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கவுன்சிலிங். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல் டே கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி இல்லை ஃபுல் இயர் கவுன்சிலிங் கொடுத்தாலுமே திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பியூர். ஓகேவா? ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ கவுன்சிலிங். ஒரு ரூபா கூட சிங்கிள் அமௌண்ட் எனக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்க மாட்டேன். அப்ளிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணாலே அதோட ரிசிப்ட் டைம் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட வாட்ஸ்அப்பில் வந்து சேரும். ஓகே மேம். ஓகேவா? கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற காலேஜ், பட் டாப் 10 லிஸ்ட்டில் வர காலேஜஸ் டொனேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் சீட்டு அட்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஆன்லைனில். சரி மேம். அப்ளை பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் மதுரைன்னு சொல்கிறீங்க. மதுரைக்கு நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷன் வேணும் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு? புரியல நீங்கள் என்ன இப்போ நான் சொன்னேன், இப்போ மதுரையில் உங்களுக்கு சீட் வேணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? மதுரை பிளஸ் இப்போ அதர் லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு எங்கே வேணும் நான் ஆஸ்கிங் யூ. மதுரை நான் சொன்ன ஒரு லிஸ்ட் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி. ஓகே மேம். சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை. கோயம்புத்தூர் ரொம்ப லாங் ஆகுமா? ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போ மதுரை, சென்னை, திருச்சிராப்பள்ளி. மதுரை, திருச்சி, சென்னை. ஃபர்ஸ்ட் இது நான் சொல்கிறேன் இருங்க. எங்கள் கவர்மெண்ட் சீட் அலாட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே மேம். அதே லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணுமா உங்களுக்கு? இல்லை எல்லா கோர்சஸுமே பார்க்குறீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா ஈசி அந்த ஈஸிங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்மக்கிட்ட வந்து சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி, சவிதா யூனிவர்சிட்டி, வேல்ஸ் காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ், தனலக்ஷ்மி, சோழமலை, ஜேபிஆர், வேல்டெக், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ரங்கநாதர் காலேஜ், பாரத் காலேஜ், ஸ்ரீராமகிருஷ்ணா, ஸ்ரீகிருஷ்ணா, ரத்தினம், நெஹ்ரு, சிஎம்எஸ், பெரியவள், ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஓகேவா? இதில் வந்து நான் கவர்மெண்ட் சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? கவர்மெண்ட் சீட்டுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நானே அட்மிஷனுக்கு மூவ் பண்ணி விட்டுறேன். சரி மேம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு இது பண்ணாதீங்க. ஐ எம் there to help you and I will give you a proper information. ஓகேவா? ப்ராப்பரான கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து I'll support you. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணி ஆகணும். சரியா? சரி மேம். லைக் அப்பா அம்மா வந்து என்ன வேலை பார்க்குறாங்கடா? அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் கம்மியான ஃபீஸஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சப்போஸ் அங்கே தேர்ட் லெவல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டொனேஷன் 4 லட்ச ரூபா பே பண்ண சொன்னாங்கன்னா பாவம் உங்கள் மம்மி டாடி என்ன பண்ணுவாங்க? இல்லையா? வேற உங்கள் கூட குழந்தைங்க யார் இருக்காங்க? லைக் சிப்ளிங்ஸ்? தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பி என்ன படிக்கிறான்? 8th. 8ங்களா? 8th ஸ்டாண்டர்ட். ஆமாம் மேம். ஓகே ஃபைன். இப்போதைக்கு உங்களுக்கு திருச்சியிலுமே கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கவர்மெண்ட் சீட்டுக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லைக் 50,000, 55,000, 60,000 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது உங்களால் பே பண்ண முடியும் இல்லையா? சரி, இது மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். மற்றபடி உங்களுக்கு யாருமே தொந்தரவு பண்ணி இவ்வளோ பே பண்ணுங்க அவ்வளோ பே பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் கவர்மெண்ட் சீட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படியே லைனில் இருக்கிறீங்களா? ஓகே மேம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம்? ப்ராக்டிக்கலா, டெக்னிக்கலா, இல்லை தியரிட்டிக்கல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா, இல்லை ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா? ஸ்போர்ட்ஸ், ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அதிகமா? என்ன கோல் இருக்கு மைண்டில்? என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் கோல் என்ன? என் கோல் என்ன ஆகணும்டா?
என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஐடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஐடி ஃபீல்ட்ல போகணும்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே ஃபைன். கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, இப்போ நீங்க 3 லொகேஷன் சொன்னீங்க இல்லைங்களா? 3 லொகேஷன்ஸ்லயுமே நான் கவர்மெண்ட் சீட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து 1800 and சேஞ்ச் ஆகுது. சரியா? கவர்மெண்ட் சீட்டுக்கு டொனேஷன்ஸ் இல்லாம. அண்ட் நீங்க கம்மி மார்க் எடுத்துருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். ஸோ உங்களோட கம்மி மார்க்குக்கு 1800 rupees ஆச்சு. என்னோட கூப்பன் கோட் ஒன்று போட்டேன். இது வந்து நான் யாருக்கும் போட மாட்டேன். உங்களுக்கு அப்பா வந்து கூலி வேலைன்னு சொன்ன வச்சு தான் நான் உங்களுக்கு அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதால 1000 rupees உங்களுக்கு கம்மியாகி 880 rupees நீங்க பே பண்ணாலே போதும். டாப் 10 லிஸ்ட் காலேஜஸ் டொனேஷன்ஸ் இல்லாம உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் சீட்டு. ஓகேவா? ஓகே மேம். ஸோ இப்போ நான் அட்மிஷன் டீம் நம்பர் சொல்றேன். அவங்களுக்கு 880 rupees நீங்க போடுறீங்களா? நான் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஆன்லைன்ல. சரி மேம். ஸோ நம்பரை எடுத்துக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க மேம். இது வந்து நம்மளோட ஃபீஸ் எல்லாமே பே பண்ற டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஹெட் ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ 82 இந்த ஒரு நிமிஷம் மேம். சொல்லுங்க. 82 20 40 52 13. ஓகே மேம். நம்பர் சொல்லுங்க, ரீசெக் பண்ணலாம். 82 20 ஓகே 40 ஓகே 5213. ஓகேடா. பேர் வந்து முகமது இப்ராஹிம் வரும். ஓகே மேம். எழுதிக்கோங்க, பேர் வந்து முகமது இப்ராஹிம்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவங்க வந்து ஹெட் ஆஃபீஸோட மெயின் பர்சன். ஓகேவா? இவங்க தான் அட்மிஷன் டீம் டிபார்ட்மெண்ட். ஓகே மேம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு 1000 rupees நான் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லட்டுமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எடுத்திருக்க கட் ஆஃப் மார்க்குக்கு யாரே உங்கள் கால் அட்டென்ட் பண்ணியிருந்தாலுமே ப்ராமிஸாக சொல்கிறேன், டொனேஷன்ஸ் இருக்கிற காலேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. எடுத்த உடனே யாரே இருந்தாலுமே டொனேஷன் இருக்கிற காலேஜ் தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. பிகாஸ் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஓகே. இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ 4.5 வயசு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. சரி. ஓகேவா? சரி, இப்போ நான் கால் கட் பண்ணுறேன். ஒரு 10 to 15 minutesக்குள்ளவே அமௌண்ட் போட்டு எனக்கு கால் பண்ணுறீங்களா? நான் அப்ளை பண்ணி கொடுத்துறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து வீக்கெண்டு. ஓகேவா? 12:30 வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் சைட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் சைட் ஓப்பன் ஆகாது. மண்டேலேருந்து கம்ப்ளீட் அட்மிஷன், நோ அப்ளிகேஷன். லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேம். அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்குமே நம்ம அங்கே ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே எங்களுக்கு ஆஃப். ஓகேவா? ஸோ உங்களுக்காக தான் வி ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஓகேவா? இப்போ நான் கால் கட் பண்ணுறேன். போய் இ சேவா மையம்ல நீங்கள் இந்த அமௌண்ட்டை அந்த பர்சனுக்கு போட்டு எனக்கு கால் பண்ணுறீங்களா? இது வந்து பேன் இந்தியா முழுதும் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். ஓகே மேம். ஓகே மேம். ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட். ட்ரஸ்ட் இது. ஓகே மேம். சரியா? ட்ரஸ்ட் மூலமா நான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். சரி மேம். சரியா? இப்போ அமௌண்ட் போட்டு எனக்கு கால் பண்ணுறீங்களா? 880 rupees. ஓகே மேம். சரிங்கம்மா, கால் பண்ணுங்க. சரியா? ஓகே. சரிங்கம்மா.